பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பிதாமகரின் வீரத்திலும் வலிமையிலும் பூர்ண நம்பிக்கை வைத்து எதையும் தாங்கும் அவரின் தோளின் மீது கௌரவ சேனையின் தளபதி பொறுப்பினை ஒப்படைக்கின்றோம். குலகுரு கிருபாச்சாரியாரே, இங்கே கௌரவர்கள் பிதாமகர் பீஷ்மருக்கு கௌரவ சேனாதிபதி பொறுப்பினை கொடுத்தார்கள். பிதாமகர் பீஷ்மரும் ஏற்ற பொறுப்பினை போற்றும் வகையில் நடத்துவேன் என்று சபதம் செய்கிறார். இங்கு பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யும்னனை பாண்டவர் படை தளபதியாக நியமிக்கிறார்கள். திருஷ்டத்யும்னா, இன்று நாம் உன்னை பாண்டவ சேனை தளபதியாக நியமிக்கிறோம். துடிப்புமிக்க உன் தலைமையில் பாண்டவ சேனை யுத்தம் செய்யும். உங்கள் ஆணைப்படியே மன்னா. திருஷ்டத்யும்னனை தளபதியாக நியமித்த செய்தியை கேட்டதும் மன்னர் துருபதன் மகிழ்ச்சி அடைந்தார். பீஷ்ம பிதாமகர் ஆழ்ந்த கவலையுடன் தனிமை தேடி வந்தார். அவர் தூக்கி வளர்த்த குழந்தைகள் யுத்தம் செய்ய முடிவெடுத்தது அவரை வேதனைப்படுத்தியது. அவர் இருந்த குழப்பத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று தீர்மானிக்க முடியாமல் தவித்தார். அவர் இந்த சங்கடத்திலிருந்து மீளவும் ஏற்றதொரு அறிவுரையை பெறவும் தனது அன்னை கங்கா மாதாவிடம் வந்தார். தனது வேதனைகளை எல்லாம் அன்னையிடம் சொன்னார். என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் தாயே? நான் முள்ளின் மேல் இருக்கின்றேன். இந்த அஸ்தினாபுரத்துக்காக பீஷ்மன் எல்லாவித சுகங்களையும் நிராகரித்தேன். இந்த அஸ்தினாபுரத்தின் ஆட்சியை அரியணையை காக்க வாழும் வரை உழைப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்தேன். இன்று இந்த ஆட்சி அரியணைக்காக உடன் பிறந்தவர்கள் வாழேந்துகிறார்கள். இப்படியெல்லாம் வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. பிரியமிக்க பாண்டவருடன் நானே மோதும் நிலை வரும் என்று நினைக்கவில்லை. மாதா, இந்த கேடுகளை எல்லாம் காணத்தானா பீஷ்மனுக்கு நீண்ட நாள் வாழ வரம் தந்தாய்? மகனே, இப்படி நீ பேசுவது, துயரத்தில் உழல்வது, வேதனையில் அழுவது ஒரு வீர புருஷனுக்கு புகழ் தராது. புண்பட்டவன் என்ன செய்வேன் தாயே? வேறெங்கு போக? பீஷ்மனின் வாழ்வு விதியின் கையில் பொம்மையாகிவிட்டது. நடக்கப் போவதை நான் அறியேன் தாயே. மகனே, ஒரு மனிதனுக்கு மன அமைதி வேறு எதிலும் கிடைக்காமல் போனால் அவன் மன அமைதி பெற பகவானை நாட வேண்டும். வெந்த மனதிற்கு மருந்தாக, வெயில் பயணத்திற்கு நிழலாக உனக்கு துணை வருவான் இறைவன். மைந்தா, நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நினைத்து தியானம் செய். அவர் அருளை வேண்டு. அவர் உன் ஆத்மாவுக்கு அமைதியை தருவார். அவரே உனக்கு பாதையும் காட்டுவார். அறிவு தெளிந்தது தாயே. ஹே ஜனார்தனா, ஹே ஸ்ரீ கிருஷ்ணா, ஏழைகளின் பங்காளனே, கருணை பொழியும் மழையே, பிரபு, உங்கள் தரிசனம் எனக்கு வேண்டும். கிருபை கூர்ந்து தரிசனம் தாருங்கள். பீஷ்மனுக்கு உங்கள் சரணங்களே கதி பிரபு. பீஷ்மனுக்கு தங்கள் தரிசனம் வேண்டும்.
ஏன் பிதாமகரே, தாம் என்னை எது பற்றி நினைத்தீர்கள்? ஏ கருணைக்கடலே, பீஷ்மன் வாழ்வில் எப்போதெல்லாம் தளர்ந்து போகிறேனோ, என்ன செய்வதென்று குழம்புகிறேனோ, அப்போது என் தாய் கங்கா மாதாவை சந்தித்து நான் பேசுவேன். புனித மாதா கங்கையை பார்த்தவுடன் பீஷ்மனின் துயரங்கள் போய்விடுகிறது, மனதுக்குள் ஆறுதல் மலர்கிறது. பிரபு, பிரபு, இன்று எனக்கு முதன்முறையாக மன ஆறுதலோ மனத்தெளிவோ மனத்துணிவோ கிடைக்கவில்லை. மகனின் நிலைமை கண்டு பாசத்துடன் என் மாதா தாம் அமைதி தருவீர்கள் என்றாள். ஆகையால் பிரபு, நான் தங்கள் திருவடியில் வீழ்ந்து வேண்டுகிறேன். ஏ பிதாமகரே, இப்போது உங்கள் மனநிலை ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கிறது. கண்களுக்கு எதிரே தர்மமும் மோதுகின்ற அதர்மமும் தெரிகின்றது. தமது ஆத்மா, கடமை, உயர்ந்த தர்மம் என்ற சிக்கலிலே மாட்டியிருக்கிறது. மேலும் பிதாமகரே, தாம் மகா ஞானி, தர்ம ரட்சகர். நேர்மையுள்ள தாமே தம்முடைய சபதத்தை பூர்த்தி செய்ய தமக்கு பயிற்றுவித்த குருதேவர் பரசுராமனுடன் யுத்தம் செய்யவில்லையா? அதைப் போல அஸ்தினாபுரியை, அதனுடைய ஆட்சி அரியணையை காத்து நிற்பது தாம் ஏற்ற கடமை, புனிதமான கடமை. அதனால் தாம் குற்றங்கள் கருதாது கௌரவர் பொருட்டு யுத்தம் செய்து தமது கடமையை முடியுங்கள், தமது கடமையை முடித்து வையுங்கள். பிரபு, அப்படியே நான் பணியை ஏற்ற முறையிலே முடித்து வைக்க முயற்சிக்கிறேன், முடித்து வைக்கிறேன், தவறமாட்டேன் பிரபு. போர்க்கால ஏற்பாடுகள் இருபுறத்து தளபதிகளின் மேற்பார்வையிலும் தக்கபடி நடந்தன. அவர்கள் ஆணைப்படி குருக்ஷேத்திர போர்க்களம் நோக்கி படைகள் செல்லத் தொடங்கின. நான் பிதாமகர் பீஷ்மர், கௌரவரின் சேனாதிபதி. எமது அனைத்து சேனைகளுக்கும் குருட்சேத்திரம் நோக்கி புறப்படுவதற்கு கட்டளையிடுகிறேன். இந்த மகா பயங்கர போரை நிறுத்துவதற்கு எடுத்த முயற்சிகளெல்லாம் வீணாகிவிட்டதால் இரு முனைகளில் உள்ளவர் பேரழிவை நோக்கி போகும் நிலை. போரில் கலந்து கொள்ள காலாட்படைகள், யானைப்படைகள், குதிரைப்படைகள் யுத்தகளம் நோக்கி அலையலையாக அணிவகுத்துச் சென்றன. இந்த எண்ணற்ற சேனைகளைக் கண்டு கடலே இங்கு வந்துவிட்டதோ என்று தோன்றியது. குருக்ஷேத்திர களத்தில் மாவீரர்களின் தலைகளே எங்கு நோக்கினோம். வீரர்களின் தலைகள் ரத்தம் குடிக்க இருக்கும் பூமியையே மறைத்து விட்டன. இந்த பேரழிவின் வெறியாட்ட போரை தடுப்பதற்கு எடுத்த முயற்சிகள் தோற்றன. மனிதன் என்ன முயற்சித்தாலும் விதியின் நீண்ட கரங்கள் அது நினைத்த வழியிலேயே செயல்படுகிறது. அதை தடுக்க யாராலும் முடியாது. விதியின் விளையாட்டே அப்படித்தான்.
குருக்ஷேத்திரத்தில் படைகளெல்லாம் பாசறை அமைத்துக் கொண்டன. ஒவ்வொரு வீரனும் நாளைய போரில் வீரத்தை காட்ட விரிவாக பேசி ஆவலுடன் ஆயத்தமாயிருந்தார்கள். அர்ஜுனண்ணா, நாளை சூரியன் உதித்து மறைவதற்குள் போர் நடக்கும் குருட்சேத்திரத்தை கௌரவர்களின் ரத்தத்தினால் சிவக்க வைப்பேன். ஆம் நகலா, இது சூது சபை அல்ல, யுத்த பூமி. அங்கே சகுனியின் சொல்லம்புகள் செய்து முடித்ததை பார்த்தனின் பானங்கள் செய்யும். அன்று தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவ்வி இருந்தது நம்மை பேச விடாமல் தடுத்தது. இன்று தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை காட்டப் போகிறேன். போர் தொடங்க இருக்கும் முன்னாள் இரவில் கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரவர் பாசறைகளில் முக்கிய பிரமுகர்களுடன் சந்திக்க இருக்கும் விளைவுகளை பற்றி சர்ச்சை புரிந்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் தொடங்க இருக்கும் போரை பற்றியே அனைவரும் பேசினார்கள். போர் முறைகள் விவாதிக்கப்பட்டன. போரின் பாதிப்புகள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. இந்த அச்சுறுத்தும் அகண்ட இருண்ட இரவில் வெட்டியடிக்கும் மின்னல்கள் நாளை வரப்போகும் பேரழிவை சொல்லிக் காட்டுவது போல் இருந்தன. ஆனால் இந்த வெட்டும் மின்னல்களுக்கோ அச்சுறுத்தும் இரவுக்கோ அஞ்சவில்லை ஒரு வீர பெண்மணி. மின்னலை அவள் வரவேற்றாள். எதிரியின் வீழ்ச்சியை அவள் எதிர்பார்த்தாள். தான் வடித்த கண்ணீர் துளிகளுக்கு தகுந்த விலை வாங்க நாளை விடியலை நோக்கி அவள் விழித்திருந்தாள். நாளை சூரியன் உதித்தால் யுத்த முரசங்கள், கூடியிருக்கும் சேனைகளின் குரல்கள், வாளின் ஓசைகள், நாணேற்றும் வில்லின் நாதங்கள், எவரையும் கலங்க வைக்கும் அலறல்கள், அழுகைகள், பயங்கர ஓசைகளில் பாஞ்சாலி மகிழ்வாள், கல்யாண மேளங்களில் கேட்கும் இசை இன்பங்கள், எனக்கு இந்த பேரொலிகள், பயங்கர நாதங்கள், அந்த ஒலிகளில் பாஞ்சாலியின் ஆத்மா குதித்தாடப் போகிறது. வருக, நாளை நடக்கப் போகும் அந்த போரின் போது துஷ்ட துச்சாசனின் ரத்தத்தால் பூசி முடிப்பேன் என் அவிழ்ந்த கூந்தலை. அப்போது ஆதிக்க ஆணவ மனிதனுக்கு இந்த ஸ்திரீயின் மானத்தின் விலை தெரிய போகிறது. எண்ணற்ற வீரர்களின் உயிரை விட அதிக விலை இதற்குத்தான்.